அண்மைச் செய்தி. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால் வெண்கலம் வென்றுள்ளார். பாரா ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது. முன்னதாக இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பாரிஸில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே வெண்கலம் மற்றும் தங்கம் என 2 பதக்கங்கள் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். அவர் 14.61 என்ற நொடிகளில் இலக்கை கடந்து வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். அதாவது பாரா ஒலிம்பிக் வரலாற்றிலேயே தடகளம் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த முதல் பதக்கத்தை பிரீத்தி பால் பெற்று தந்திருக்கிறார். ஏற்கனவே 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவிற்கு தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்கள் கிடைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவிற்கு பாரா ஒலிம்பிக்கில் மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த பதக்கத்தை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பிரீத்தி பால் வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறார். இதன் மூலம் இந்தியா இன்று ஒரே நாளில் 3 பதக்கங்களை வென்றிருக்கிறது. துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தங்கம் மற்றும் வெண்கலம் என 2 பதக்கங்களும், தடகள ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தற்பொழுது வெண்கலம் என 3 பதக்கங்களை இந்தியா இதுவரை பாரா ஒலிம்பிக்கில் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் தொடரில் பெற்றிருக்கிறது.